வெல்கம் பேக் டு டிடி லைஃப் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை சூப்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அருமையான சூப்பு. கர்ப்பப்பைக்கு நல்லது, முடி வளர்ச்சிக்கு நல்லது. இதுக்கு ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க, முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள், மல்லித்தூள். இதுக்கு நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல, மஞ்சத்தூள், மல்லித்தூள் மட்டும்தான். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறோம். நம்ம தேங்காய் எடுத்துக்கிறோம். தேங்காய்க்கு சீரகமும் மிளகும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறோம். தேங்காய்க்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை சூப்புக்கு நீங்கள் அரிசி களையிறீங்களா, ஒரு 2-3 கரைசல் கரைச்ச பிறகு அந்த 3ஆவதாக களையிற அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம சூப் வைக்க போகிறோம். இதில் வச்சாதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், இதில் உள்ள சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். இந்த கீரை சூப்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது, குயிக்காக செய்யக்கூடியது. அவசரத்துக்கு டக்குன்னு செய்யணும்னா இந்த மாதிரி கீரை சூப்பு செஞ்சுருங்க. நம்ம களைஞ்சி வச்சுருக்க கழனி தண்ணி எடுத்துக்கிறோம். அந்த தண்ணி கொதிக்கலாம் வேணாம். அந்த கழனி தண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நீங்கள் அப்படியே பச்சையாகவே அந்த தண்ணியில் போடலாம். தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டுருங்க. போட்ட பிறகு நல்லா அந்த தண்ணி நல்லா கொதித்து வரும். நல்லா கொதிக்கணும். அந்த கொதிக்கும் போதே அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வெந்துடும். அதுக்கெல்லாம் நம்ம தேங்காய் அரைச்சிக்கிறோம். தேங்காயில் சீரகம், மிளகு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சூப்பு கொதித்த பிறகு நம்ம முருங்கைக்கீரையை போடுறோம். முருங்கைக்கீரையை போட்ட பிறகு முருங்கைக்கீரை கொதி வந்தோன்னா முருங்கைக்கீரை சாறு ஃபுல்லாகவே அந்த சூப்பில் இறங்கிடும். உடம்பு முடியாதவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி வச்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த சூப்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு எடுத்துக்கிறோம். அடுத்தது மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். மல்லித்தூள் சேர்த்து மல்லித்தூள் கரைஞ்சி ஒரு கொதி வரணும். வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், சீரகம், மிளகு, இந்த அரைச்சி வச்ச அரவையை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளோட சூப்பரான, ரொம்பவே ஹெல்த்தியான, டேஸ்ட்டான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆகிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கும் கர்ப்பப்பையை வலுப்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த முருங்கைக்கீரை சூப்பை ட்ரை பண்ணுங்கள். ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு வெறும் சோம்பு, கடுகுலாம் தாளிக்கக்கூடாது, வெறும் சோம்பு மட்டும் தான் தாளிக்க போகிறோம். நம்மளோட முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.